விடாமுயற்சி. அதாவது நம்ம பெர்சிஸ்டன்ட் பிரேயர். தேவனிடத்துல நம்ம ஒரு விஷயத்த நம்ம கேட்கிறோம். ஒரு தடவை நம்ம கேட்டுட்டு, நமக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா, ஆ அ நம்மளுக்கு அது கிடைக்காமலே இருக்கலாம். ஆனால் நம்ம எப்படி தேவன்கிட்ட வந்து விடாமுயற்சியாய் நம்ம கேட்டு, நம்ம அந்த காரியத்தை வந்து நம்ம தேவனுடைய சித்தமானால் நம்ம அதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது? அதை வந்து தேவன் வந்து எப்படி ஜனங்களுக்கு வந்து ஒரு உவமை வாயிலாக அவர் வந்து எப்படி சொல்லிக் குடுக்கிறாரு என்பதை பற்றினதான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற உவமை. நம்ம வந்து நிறைய உவமைகளை வந்து நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்து விதைக்கிறவர்கள் பற்றி ஒரு உவமையை சொல்லுகிறார். விதைக்கிறவன் வந்து விதைக்கிறான். சில விதைகள் வந்து தவறான இடங்களிலே விடுகிறதுனால அது முளைக்கவில்லை. பின்பு வந்து பட்சிகள் பட்சித்து போட்டது. நல்ல நிலங்களிலே விதைக்கப்பட்ட விதைகள் வந்து நல்ல பலன் கொடுத்தது. பிறகு வந்து நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஊழியக்காரர்களும் அவருடைய அவருடைய எஜமான்களும் பற்றின ஒரு உவமையை நம்ம பார்க்கலாம். பிரபு வந்து ஊழியக்காரர்களுக்கு தாழ்ந்துகளை கொடுத்து, அந்த தாழ்ந்துகளை வைத்து ஊழியக்காரர்கள் வந்து எப்படி அதை வியாபாரம் பண்ணி நிறைய தாழ்ந்துகள் சம்பாதிக்கிறார்களா, சோம்பேறியா இருக்கிறார்களா, இல்லை வந்து அவர்கள் வேலை செய்கிறார்களா என்பதை பார்ப்பதற்கு அவர்களை வந்து நியாயம் தீர்ப்பதற்கான ஒரு ஊமையை சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த ஊமை வந்து என்ன அப்படின்னா, பர்சிஸ்டன்ஸ் பிரேயர். நம்ம விடாம நம்ம வந்து தேவனிடத்துல கேட்கும் பொழுது நம்மளுக்கு நியாயம் கிடைக்கிறதா இல்லையா என்பதை பற்றின ஒரு ஊமை. நம்ம வசனத்திற்குள்ளாக போகலாம். அதற்கு எடுத்துக்கொண்டது லூக்கா 11ஆம் அதிகாரம் 5-8 வசனம் வரை. நான் வசனத்தை வாசிக்கிறேன். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களிலே ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்திலே பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்திலே வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்திலே ஒன்றும் இல்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இது எப்ப அப்படின்னா, நைட்டு. வீட்டிற்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறபடி நிமித்தம் எழுந்து அவனுக்கு விட்டாலும் தன்னிடத்திலே அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எப்படி ஒரு அருமையான வசனம்னா, ஒரு சிநேகிதன் இருக்கிறான். அவன் ராத்திரியில வந்து தன்னுடைய தோழனுடைய கதவை தட்டி, ஏன் தட்டுறான் அப்படின்னா, அவனுடைய தட்டுகிறனுடைய வீட்டிற்கு 3 பேர் வந்திருக்கிறார்கள் அவனை நம்பி. அவர்கள் ஏமாற்றப்பட்டு போய்விடக்கூடாது. ஆகையால் அவர்களுக்கு வந்து நம்ம எதையாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இன்னொரு தோழன் வீட்டுக்கு போய் கதவை தட்டுறான். எப்போ அப்படின்னா, பகல்ல இல்ல, நைட்டு, நள்ளிரவுல எல்லாரும் தூங்கி கொண்டு இரவு. அப்ப அவனுடைய கதவை தட்டி தோழன் இடத்துல, என்னை நம்பி 3 பேர் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் அப்பம் கொடுக்க வேண்டும். ஆகையால் எனக்கு நீ இப்போ கடனாக ஒரு 3 அப்பம் கொடு, நான் அதை அவர்களுக்கு கொடுத்து பின்பு நான் உனக்கு வந்து தருகிறேன் என்று. ஆனா உள்ள இருந்தவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, இது ராத்திரி டைம் ஆயிருக்கு, என்னை இப்படி வந்து தட்டின அப்படின்னா என் குழந்தைகள் எல்லாருமே என் கூட தான் இருக்காங்க, என்னால வந்து தர முடியாது அப்படின்னு அவன் சொல்லினாலும், கடைசி வசனத்துல பார்த்தோம்னா தெரியும், தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறதை நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், ஃப்ரெண்டு அதனால வந்து அவன் கொடுக்காம இருந்தாலும், தன்னிடத்திலே அவன் வருந்தி கேட்கிறதை நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான். இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். தன்னிடத்திலே அவன் வருந்தி கேட்கிறத நிமித்தமாவது, அதாவது ஃப்ரெண்டுன்றதுக்காக கொடுக்கல, அவன் வந்து எப்படி கேட்கிறான்னா, அந்த சிநேகிதன் வருந்தி எனக்கு அது கண்டிப்பா எனக்கு வேணும், என்னை நம்பி 3 பேர் வந்திருக்கிறார்கள், அவர்களை நான் வந்து காலி வைத்தா நான் அனுப்ப மாட்டேன், எனக்கு கண்டிப்பாக எனக்கு 3 அப்பம் தர வேண்டும் என்று வருந்தி, அதாவது பெர்சிஸ்டன்டா வந்து அவன் வந்து கேட்கிறான். வருந்தி கேட்கிற நிமித்தமாவது இவன் வந்து எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று சொல்லுகிறார். அப்படி நமக்கு ஒரு விஷயம் வேணும், அதை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்ம வந்து தேவனிடத்துல வந்து வருந்தி வந்து நம்ம தேவனிடத்துல வந்து நம்ம கேட்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். சில சமயம் வந்து நமக்கு தேவைகள் இருக்கலாம், பண தேவைகள் இருக்கலாம். அதை வந்து நம்ம மனிதர்களிடத்துல கேட்கும் பொழுது நிறைய டைம் நமக்கு கிடைக்கும், உதவி செய்வார்கள். இல்லை என்றால் நம்ம தேவனிடத்துல வந்து கேட்க வேண்டும். சில டைம் வந்து நம்ம நியாயம் கேட்கிறவர்களா இருக்கிறோம். நம்ம நியாயம் வந்து எனக்கு சரியானதா இல்லையா. வேதாகமத்துல வந்து இன்னொரு இடத்துல விதவையை வந்து நியாயம் கேட்கிற அந்த நீதிபதி இடத்துல அடிக்கடி வருவாங்க. அந்த ஒரு உவமையையும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதை போன்றதுதான் இந்த தோழனின் உவமை. அந்த தோழன் வந்து வருந்தி வந்து கேட்டுக்கொள்கிறார் அந்த இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட.
எனக்கு நம்பி 3 பேர் வந்திருக்கிறார்கள், அவருக்கு நான் சாப்பாடு கொடுக்க வேண்டும். ஆகையால் எனக்கு கண்டிப்பா எனக்கு இந்த அப்பத்தை கொடு, நான் மறுபடியுமாக நான் அதை வந்து உனக்கு கொடுத்து விடுவேன் என்று. அப்ப அந்த ஆஹ் அஹ் தோழன் சொல்லுகிறார், இது நள்ளிரவா இருக்கு, இப்ப வந்து என்னால தர முடியாது. இப்ப வந்து அந்த தோழன் சொல்றாரு, என் குழந்தைகள் எல்லாம் என்னோட படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், என்னால இப்ப வர முடியாது என்று சொல்லினாலும், தன் தோழன் என்று அவன் கொடுக்காவிட்டாலும் தன்னை வருந்தி கேட்டுக்கொள்வதன் நிமித்தம் அவன் எழுந்திருந்து அவனுக்கு கொடுப்பான். இதுதான் வந்து இங்க இருக்கிற ஒரு பாயிண்ட். தன்னை வந்து வருந்தி கேட்கிறதன் நிமித்தம் அவன் எழுந்து தன்னுடைய தோழனுக்கு வந்து அவன் அந்த கேட்கிற அந்த அப்பத்தை வந்து கண்டிப்பாக அவனுக்கு கொடுப்பான். இப்படி நாமும் வந்து பிதாவின் இடத்துல வந்து நமக்கு தேவையானவைகளை வந்து நம்ம கேட்டு நம்ம வந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நம்ம இருக்கணும். நம்ம உறுதியாக நம்ம வந்து விசுவாசிக்கணும். நம்ம எந்த டைம்லனாலும் நம்ம தேவன் கிட்ட நம்ம கேட்க முடியும், கேட்கிறதை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? நம்ம அதை வருந்தி நம்ம அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும்.